பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது நீ பார்க்கலாம். இந்த பையத்து முரீது எங்கள்கிட்ட வந்து கையடிச்சு சத்தியம் பண்ணீங்கன்னா நாங்க அந்த ரகசிய ஞானத்தை சொல்லி தருவோம், எங்கள்கிட்ட தீட்சை வாங்கிக்கிறணும் என்றெல்லாம் இந்த ஃப்ராட் பண்ணக்கூடிய ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அதுக்கு வந்து அந்த சங்கிலி தொடரா அவங்களுக்கு எப்படி இந்த ஞானம் கிடைச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது எங்க போய் முடிப்பாங்கன்னு கேட்டா எல்லாம் அழித்த போய் முடிப்பாங்க. எங்க குரு அந்த குரு இந்த குரு சொன்னாரு, இந்த குருக்கு அந்த குரு சொன்னாரு, அந்த குருவுக்கு அந்த குரு சொன்னாரு போய் கடைசியா எங்க போய் முடிப்பாங்கன்னு கேட்டா அலி ரலியல்லாஹு சொன்னாங்கன்னு ஒரு நிக்கும். இந்த ரகசிய கூட்டம், அந்த பையத்து பண்ற கூட்டம் எல்லாம் தங்களுக்கு கிடைச்ச இந்த சமாச்சாரம் வந்து அலி ரலியல்லாஹு வழியாக கிடைத்ததுமாங்க. அலிக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது தனியா கூப்பிட்டு மருமகனுக்கு மட்டும் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு தான் புருடா விடுவாங்க. அந்த புருடா அன்னைக்கு விடப்பட்டு அன்னைக்கு அலி ரலியல்லாஹு அவர்களே அதை மறுத்துதான் பொய், மார்க்குங்கிற எல்லாத்துக்கும் பொதுவானதுதான், ஆளாளுக்கு தகுந்த மாதிரிலாம் இல்ல என்று தெளிவாக அலி ரலியல்லாஹு அவர்களை பிரகடனம் செய்வதை நம்ம பார்க்கணும். அது மாத்திரம் இல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இறுதி பேருரை, வரலாற்று சிறப்புமிக்க இறுதி பேருரை நம்ம எல்லாம் அறிந்து வச்சிருக்கோம். அந்த இறுதி பேருரையில மக்களுக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லி முடித்துவிட்டு மக்களிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அலா ஹல் பல்லகது, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேனா கேட்கிறாங்க. நபி தோழர்கள் எல்லாம் கூடியிருந்த மக்கள் எல்லாம் சொல்லிவிட்டீர்கள், பலா யா ரசூலல்லாஹ், ஆமா கரெக்டா சொல்லிட்டீங்க. திருப்பி ஒருக்கா கேட்கிறாங்க, நான் சொல்லிவிட்டேனா, சொல்லிவிட்டீர்கள். மறுபடியும் கேட்கிறார்கள், நான் சொல்லிவிட்டேனா, சொல்லிவிட்டீர்கள். இதுக்கு அப்புறம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹும்ம ஷஹத், இறைவா இதுக்கு நீ சாட்சி, நீ எதெல்லாம் எனக்கு சொன்னாயோ அதையெல்லாம் நான் சொல்லிட்டேன் அவங்க ஒத்துக்கொண்டார்கள். நான் என்ன ஒண்ணே மறைக்கலன்ட்டாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன அல்லாஹ் சொன்னானோ அது எல்லாத்தையும் நான் பொது உடைமையாக மக்களுக்கு வச்சுட்டேனே தவிர நான் வந்து சொல்லாம எல்லாம் மறைச்சிடல என்று அவர்களும் அதை அறிவிச்சிட்டு போன செய்தியை சஹீஹுல் புகாரியில நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன்ட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்து அதை மக்களுக்கு சொல்லாம அவங்க வேண்டிப்பட்ட ஆளுகளுக்கு மட்டும் சொல்லி மறைச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா இது வந்து பெரிய குற்றம். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், யா அய்யுஹர் ரசூல், தூதரே, பல்லிகுமா உன்சில இலைக்க மின் ரப்பிக்க, உமது இறைவன் புறத்திலிருந்து உமக்கு அருளப்பட்டதை எடுத்து சொல்லிவிடு. ஃபைல்லம் துபல்லிக் ஃபைல்லம் தஃபால் ஃபமா பல்லகத் ரிசாலத், நீ அப்படி செய்யவில்லையானால் அவனுடைய தூது செய்தியை நீர் எடுத்து சொன்னவராக ஆக மாட்டீர். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களுக்கு சொல்லாம போயிட்டாங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னு வைங்க, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நபிகள் நாயகம் அவங்க வந்து மறைச்சிட்டாங்கன்னா தூது பணியை சரியா செய்யல, அது பெரிய குற்றம் புரிஞ்சுட்டாங்கன்னு அர்த்தம். அதனால யாரு தரீக்கத்து ஹகீகத்து மாரிஃபத் இருக்குங்கிறாங்களோ அவர்கள் என்ன குற்றம் சுமத்துகிறார்கள் தெரியுமா? நபிகள் நாயகம் அவங்கள்ட்ட அல்லாஹ் கொடுத்த மார்க்கத்தை அவங்க வேண்டப்பட்ட ஆட்களுக்கு சொல்லிட்டு வேண்டப்படாத ஆளுக்கு மறைச்சிட்டாங்க, சில ஆட்களுக்கு சொல்லிட்டு சில ஆட்களுக்கு மறைச்சிட்டாங்க என்று அவர் குற்றம் சுமத்துகிறார். அப்படி குற்றம் சுமத்தினால் நபிகள் நாயகம் தூது பணியை ஒழுங்கா செய்யலன்னு குற்றம் சுமத்தினால் அவர் இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியேறி விடுகிறார். அப்ப யாரு தரிக்கத்து ஹக்கீகத்து மாரிஃபத்து பேசுறாங்களோ அவங்க எல்லாம் இஸ்லாமிய வட்டத்தை விட்டு அவங்களா வெளியேறுகிறாங்க. அவ்வளவு பயங்கரமான சமாச்சாரம் இது. இதை வந்து அவர்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, மன் ஹத்தஸக அன்ன முஹம்மதன் கதம ஷையன் மிம்மா அன்ஸலல்லாஹு அலைஹி ஃபகல் கதா, யார் ஒருத்தன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அருளியதை மறைத்து விட்டார்கள் என்று பேசுகிறானோ சொல்கிறானோ அவன் நிச்சயமாக பொய் சொல்லுகிறான். ஒன்றை கூட அவர்கள் மறைக்கவில்லை. என்ன அல்லாஹ் கொடுத்தானோ அப்படியே வந்து மக்கள்கிட்ட போட்டு போயிட்டாங்க. போட்டு போனது என்னது? அதான் குர்ஆன், அதுதான் ஹதீசுகள். இதை தவிர அவங்க வேற ஒண்ணுமே மக்களுக்கு தரல. அதனால வந்து இந்த மாரிஃபத்து இதெல்லாம் பித்தலாட்ட ஃப்ராட். இந்த மாரிஃபத்து ஞானம், ரகசிய ஞானம் பக்குவப்படுத்த போறோம், எங்கள்கிட்ட தீட்சை வாங்கிக்கிறங்க என்றெல்லாம் கிளம்பி இருக்கிற கூட்டம் இன்னொரு செய்தியையும் அவங்க ஆதாரமா காட்டுவாங்க. என்ன செய்தி தெரியுமா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து 2 பைகளில் செய்திகளை நான் பெற்றேன். ஒரு பையில் உள்ளதை உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன், இன்னொரு பையில உள்ளதை நான் சொல்லவில்லை. நான் சொல்லி இருந்தால் என்னுடைய அந்த தொண்டை குழி அறுக்கப்பட்டுவிடும் என்று சொன்னார்கள். அப்ப இப்படி ஒரு ஹதீஸ் புகாரில இருக்கிறது. இதை வைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 சொல்லியிருக்கிறாங்க. ஒன்னதான் அபூ ஹுரைரா வந்து மக்கள்கிட்ட சொல்லிட்டாரு, இன்னொன்னு என்ன செய்யல, யாருக்கும் சொல்லல. அதான் ரகசிய ஞானம்.
அப்படின்னு சொல்லி இவர்கள் இந்த ஹதீஸை எடுத்துக்கொண்டு தங்களுக்கு இஷ்டத்துக்கு மாதிரி என்ன செய்யறாங்க, வளைக்கிறாங்க. இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறது உண்மை. நம்ம கேட்கிறோம், இதுக்கு விளக்கம் என்னன்னு ரெண்டாவது வருவோம். நம்ம அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா? நீங்க சொல்றபடி இருந்தா அபூ ஹுரைரா தான் ஒருத்தருக்கும் சொல்லாம போயிட்டார்ல, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அபூ ஹுரைராவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ஒண்ணு சொல்லிவிட்டாரு, இன்னொன்னு சொன்னா கழுத்து ஏற்பட்டும்ன்றாரு. அப்ப கழுத்து ஏற்படும் என்ற காரணத்தினால யாருக்கும் அவர் சொல்லல. யாருக்காவது சொன்னார்னு ஒரு ஆதாரம் காட்டுங்க, ஒருவருக்கும் அவர் சொல்லல. அப்ப ஒருவருக்கும் சொல்லாமல் அவர் தனக்குள்ளே மறைத்து விட்டு போயிருக்கும் பொழுது நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? நீங்க ஷேக்னு சொல்லி முறிவு வியாபாரம் பண்றீங்களே, டீச்சர் பண்றீங்களே, உங்களுக்கு எப்படி இந்த மெசேஜ் தெரியும்? அபூ ஹுரைராவுக்கு சொன்ன அந்த செய்தி எப்படி தெரியும்? அப்ப இது ஆதாரமா காட்டுற உங்களுக்கு தகுதி கிடையாது. அபூ ஹுரைரா வந்து 4 பேருக்கு மட்டும் நான் சொல்லுவேன், எல்லாருக்கும் சொல்ல மாட்டேன் அப்படியே சொன்னாங்க. சொல்லவே மாட்டேன்ட்டாங்க. என்ன காரணம் சொன்னாங்க? சொன்னா கழுத்து அறுபட்டும்னு சொன்னாங்க. மார்க்கெட்டு சொன்னா கழுத்து அறுபடுமா? இஸ்லாமிய ஆட்சி நடக்கக்கூடிய முஸ்லீம்கள் வாழ்கிற நாட்டில் அபூ ஹுரைரா போய் மார்க்கத்தை பற்றி ஏதாவது சொன்னா கழுத்து அறுபடும் அபூ ஹுரைரா சொன்னதற்கு பாருங்க, அது என்ன அர்த்தத்தை சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த விஷயங்கள்ல 2 விஷயம் இருக்கிறது உண்மை. அது என்ன 2 விஷயம்? தொழுவது எப்படி, நோன்பு வைக்கிறது எப்படி, இறைவனை நெருங்குவது எப்படி என்ற மாதிரியாக மக்கள் பின்பற்றுவதற்கு ஏற்ற வழிமுறைகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொன்னு என்னன்னு கேட்டா, எனக்கு பிறகு இப்ப இந்த சந்தர்ப்பத்தில் இது ஏற்படும், அந்த சந்தர்ப்பத்தில் அது ஏற்படும், இப்படிப்பட்ட அவங்க தோன்றுவாங்க, இந்த மாதிரியான ஆட்சியாளர்கள் உருவாவாங்க என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப அபூ ஹுரைரா அவர்களுடைய காலத்தில எல்லாம் மோசமான ஆட்சியாளர்கள் வந்து ஆட்சியில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி சொல்றாங்க பாருங்க, இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் ஆட்சியில் இருக்கிறாங்க. அப்ப அந்த ஆட்களை பற்றி எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செஞ்சிருக்கும் பொழுது அதை போய் மக்கள் சொன்னாங்கன்றீங்க, இந்த மாதிரி கேடு கட்ட ஆள் உருவாவாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்னு அவர் சொன்னாருன்னா கழுத்து அறுத்து போடுவாங்க. மற்ற தொழுவுங்க நோன்பு வைங்கன்னு சொன்னா இறங்கி வராது. கழுத்து இருப்பாங்கன்னு என்ன அர்த்தம்? கழுத்து இருக்கிற மாதிரியான மெசேஜ் அர்த்தம். மார்க்கம் சொன்ன கழுத்து இருப்பான் அன்னைக்கு, அப்படியான கவர்மெண்ட் அங்க இருந்துச்சு. ஆட்சியாளர்களை விமர்சிச்சா மட்டும்தான் கழுத்தறுப்பு நடக்கும். அப்ப இவருடைய கழுத்து ஏற்கப்பட்டு போயிருந்த ஒரு சொன்னதில் இருந்து வணக்கம், தொழுகை, நோன்பு, இறைவனை நெருங்குறது, ஜக்காத்து, மற்ற விஷயங்கள் எல்லாம் கரெக்டா சொல்லிட்டு போயிட்டார். இது போக இந்த வருஷம் அது நடக்கும், அந்த வருஷம் இது நடக்கும், இப்படிப்பட்ட கெட்டவங்க எல்லாம் ஆட்சிக்கு வருவாங்க என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில அறிவிப்புகள் செஞ்சாங்க பாருங்க. அந்த விஷயங்களை அபூ ஹுரைரா வந்து சொல்றதுக்கு பயந்தாங்க. ஏன் பயந்தாங்க? கூடல அவங்க சொன்னதாக கூட ஒரு ஹதீஸ் இருக்கிறது, இந்த 60ஆம் ஆண்டுடைய துவக்கத்தில் ஏற்படுகிற ஃபித்னாவை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ராஸி சித்தீன். 60ஆம் ஆண்டு துவக்கத்தில் ஏற்படுகிற குழப்பத்தை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுறேன், அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுகிறாங்க. அப்ப ஹிஜ்ரி 60ல வந்து ஒரு மோசமான சூழ்நிலை எல்லாம் ஏற்படும் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அபூ ஹுரைராவுக்கு சொல்லப்பட்டது. அதை வெளிப்படையா சொல்ல முடியாத அளவுக்கு அன்றைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலைகள் இருந்தது. அதை அவர் சொல்லாமல் போய்விட்டார் என்றுதான் அதுக்கு அர்த்தமே தவிர மார்க்கத்தை மறைச்சிட்டார்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்ற நபித்தோழர்களை விட அதிகமான ஹதீஸ்களை அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த அதிகமான ஹதீஸ்களை அறிவிச்சதை பற்றி கேள்வி கேட்கும்போது இன்னும் நீங்க தானே ஜாஸ்தியா அறிவிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அபூ ஹுரைரா சொல்றாங்க, இதுவும் புகாரில தான் வருது. என்ன வருதுன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல 2 வசனம் இருக்குது, அந்த 2 வசனம் மட்டும் இல்லைன்னு சொன்னா நான் ஒண்ணு கூட அறிவிச்சிருக்க மாட்டேன். அது என்ன வசனம் தெரியுமா? நாம் அருளியதை யார் மறைக்கிறார்களோ அவர்களுக்கு இன்னென்ன தண்டனை இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய வசனங்கள். அப்ப நான் அல்லாஹ் வந்து மார்க்கத்தை மறைக்க கூடாதுன்னு சொல்லிட்டான் பாருங்க, அதனாலயாக்கு நான் அப்படியே அறிவிச்சுட்டு இருக்கிறேன். அப்படி 2 வசனம் வந்து மட்டும் இல்லைன்னு சொன்னா நான் ஒன்னையும் அறிவிக்க மாட்டேன், நம்ம ஒன்று நம்ம வேலை நான் பாட்டு போயிடுவேன் அப்படிங்கிறாங்க. அது மார்க்கத்தை மறைக்க கூடாது என்பது அபூ ஹுரைரா அவர்கள் நன்றாக விளங்கி வைத்திருக்கிறார்கள். அது உயிர் போனாலும் மறைச்சிருக்க மாட்டார்கள். அவங்க மறைச்சது நிச்சயம் மார்க்க சம்பந்தப்பட்டதா இருக்காது. மார்க்க சம்பந்தப்பட்டதை மறைக்க கூடாது என்று விளங்கி வைத்திருக்கிற அபூ ஹுரைரா அவங்க மார்க்கத்தை மறைச்சாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? கண்டிப்பா அவங்க மறைச்சது என்னன்னு கேட்டா, அவங்களுடைய பாதுகாப்புக்கு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய சில செய்திகள், அதை ஒருவர் தெரிந்திருப்பதனாலேயோ தெரியாமல் இருக்கிறதுனாலேயோ அவருடைய ஆன்மீக பாதைக்கு ஒண்ணுமே இடைஞ்சல் ஏற்படாது. இப்ப யசீதை பத்தி ஒரு முன்னறிவிப்பு இருக்குது, அவர்கள் தெரிஞ்சா நமக்கு என்ன, தெரியாட்டி என்ன, அது நம்முடைய தொழுகை, நோன்பு, ஜக்காத்துகளை எந்த வகையில் பாதிக்கும், ஒன்றும் பாதிக்காது. இப்படியான சில முன்னறிவிப்புகளை தான் அவர் சொல்லாம போயிட்டாரே தவிர வணக்க வழிபாடுகள், தீன் சம்பந்தமான எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த ஹதீஸை அவங்க ஆதாரமா காட்டக்கூடாது.
இதை தவிர வேற ஒரு சான்று உங்கள்கிட்ட தான் கிடையாது. மற்றெல்லாம் கட்டுக்கதை, அந்த பெரியார் அப்படி சொன்னாரு, இந்த பெரியார் இப்படி சொன்னாரு என்ற மாதிரியான கட்டுக்கதைகள் தான் இருக்கிறது. குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ இந்த மாதிரி தரீகத்து, ஹகீகத்து, மாரிபத்து முறை இவங்க சொல்லக்கூடிய அர்த்தத்துல இப்படியான சொல் பயன்படுத்தப்படவே இல்லை என்பதுதான் உண்மை. அதனால இந்த பிராடை நம்பி நம்ம ஏமாறக்கூடாது. இஸ்லாம் கூட அனைவருக்கும் ஒரு மார்க்கம் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன்மீகத்தில் உச்சநிலை அடைஞ்சாங்க, அவங்க தொழுதாங்க. உச்சநிலை அடைஞ்சாங்க, அவங்க நோன்பு வச்சாங்க. உச்சநிலை அடைஞ்சாங்க, எல்லா மக்களுக்கும் உள்ள கடமையை தான் அதிகமா செஞ்சாங்க. நான் உயர்ந்த நிலை அடைஞ்சிட்டேன், எனக்கு அதெல்லாம் இல்லைன்னு அவங்க சொல்லவே கிடையாது. அதனால இது பிராடுங்கிறத விளங்கிக்கணும். இதுதான் சகோதரர் பாபுஜான் அவர்களுடைய கேள்விக்கான பதில்.